ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு காளான் பிரியாணி செய்ய போகிறேங்க. அது நான்வெஜ் பிரியாணி மாதிரி அதே ஸ்டைல்லையே செய்ய போகிறேன். இப்போ அந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காளான் பிரியாணிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. காளான் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு காளான் அரை கிலோ காளான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150 கிராம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அரை மூடி எலுமிச்சை, 3 பச்சை மிளகாய், இதுக்கு 2-3 பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பட்டை ஒரு 6, லவங்கம் ஒரு 6, ஏலக்காய் 4, 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். இதில் 75 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதை கடைசியாக சேர்த்துக்கிட்டா பிரியாணிக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 75 ml எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் இந்த கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உடச்சி வச்ச முந்திரி, கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பும் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூட பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காளான்லாம் சேர்த்துக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1 செகண்ட் வதக்கிக்கலாம். புதினாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 இல்லைன்னா 3, நான் 3 சேர்த்துட்ருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தயிர் அது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் உப்பு பத்தலை, இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே சமயம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேங்க. இது 2 லிட்டர் தண்ணி. இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசியை கொட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெந்ததும் வடிகட்டிட்டு அப்புறமேட்டு நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு நம்ம இப்படி வடிகட்டிட்டு செய்கிறப்ப இந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். நமக்கு ஹெவியாகவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்றப்ப வெயிட்டும் ஏறாது. நான் இதை நல்லா செக் பண்ணியிருக்கேன். அதனாலவே நான் இது மாதிரி செய்வேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பிரியாணியும் பொல பொலன்னு சூப்பராக வரும். நம்ம அப்படியே தண்ணியை 2 அளவுக்கு வச்சு செய்கிறத விட இது ரொம்ப சூப்பராக வரும். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவசரமாக இருந்தால் மட்டும்தான் நான் அப்படியே தண்ணி அளந்து ஊற்றி 2 பங்கு தண்ணி ஊற்றி நான் செய்வேன். இதை நீங்கள் டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ பிரியாணி சாப்பிட்டா வெயிட் ஏறுது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வெயிட் ஏறாது. அதுக்கு காரணம் இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். நம்ம எப்பயுமே சாதத்தை குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட வடித்து சாப்பிட்றது தாங்க நல்லது. இப்போ நம்ம லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 300 ml தண்ணி சேர்த்துனா போதும். ஒரு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம அரிசி கொட்டிடலாம். 3-4 நிமிஷம் வேகட்டும், வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த அரிசியை வடிகட்டுறப்ப அந்த தண்ணியை கீழே விட்டுறக்கூடாது. அதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும்.
ஒருவேளை நமக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொதிச்சிருச்சுங்க 3 நிமிஷம். இப்போ வடிகட்டிக்கலாம். வடித்த அரிசியை இதில் கொட்டிடலாங்க. நம்ம இப்படி கலந்து விடுறப்ப நமக்கு தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 4 கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துனங்க. அப்போ தான் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சூப்பராக ஹோட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்லில் இருக்கும். இப்போ மூடி போட்டாச்சுங்க. ஒரு விசில் வரட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக தம் ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. நான்வெஜ் பிரியாணி ஆட்டமே இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்மெல்லு வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. இப்போது தயிர் பச்சடியோட காளான் பிரியாணியை சர்வ் பண்ணியாச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்குது. அப்படியே இருக்குங்க. அந்த காளானை சாப்பிட்டா மட்டும்தான் காளான் பிரியாணின்னு தெரியும். அப்படின்னா நான்வெஜ் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you for watching.